இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், எம்எல்ஏ 21 இருக்கட்டும், எம்எல்ஏ மற்றும் மந்திரி முதற்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஓட்டுகளில் தான் வந்திருக்காங்க. இந்த முறை 100% உங்கள் ஓட்டுகளை தென்னந்தோப்பு சின்னத்துக்கு போட்டு கொடுக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது, உங்களால் முடிஞ்ச குறைஞ்சது ஒவ்வொரு நபரும் 10 ஓட்டாவது வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாமே ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டே நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக பேசி அணுகி ஓட்டுகளை வாங்கலாம். இந்த முறை உங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பாக இருக்கணும். உங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு, உங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு, உங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு. வாரியாக நம்மளுக்கு தண்ணி வசதி கூட இன்றைக்கி பூர்த்தி கூட செஞ்சு கொடுக்கல. இன்றைக்கி கிட்டத்தட்ட 79 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவுக்கு. 79 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான ரயில் போக்குவரத்து கிடையாது. பரமக்குடியில் இருக்குது, நம்ம பகுதி வழியாக தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு ரயில் போக்குவரத்து கிடையாது. அதே போல் வைகை தண்ணியானது பரமக்குடிக்கு வருது. பரமக்குடிக்கு நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர். இதுவே ஓட்டுக்கு மூலியமாக தான் எம்எல்ஏவாகவும் இருந்தாங்க, உங்கள் ஓட்டுக்கு மூலியமாக தான் மந்திரிகளாகவும் ஆனாங்க. எம்எல்ஏ பெரிய அளவில் செய்ய முடியலனாலும் மந்திரிக ஃபண்டில் எவ்வளவோ செய்யலாம். ஒரு பிரதிநிதிங்கிறது அரசாங்கத்துக்கு மக்களுக்குமான ஒரு பாலமாக இருந்து செயல்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் போயிருங்கிறதுனால உங்களுடைய ஓட்டுகளை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது. இன்னாருன்ற யாரும் ஆள் பார்த்துலாம் வைத்தியம் நான் 12 வருஷமாகவும் பார்த்ததில்ல. மெயினாக கொரோனா காலங்கள்லையும் பார்த்தது கிடையாது. நம்மளே சுயநலவு இல்லாத அளவில் போய் கூட வந்தோம். அதனால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்த முறை 100% எங்களுக்கு செலுத்தணும்னு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சின்னத்தை தென்னந்தோப்பு சின்னத்தில் நீங்கள் போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். ஓட்டையும் மாற்றி இன்னாருக்கு இவ்வளோ போடுவோம், இன்னாருக்கு இவ்வளோ போடுவோம் நினச்சி போட்டுறாதீங்க. சின்ன பிள்ளைகள்லாம் தங்கச்சிகள்லாம் மாற்றி ஓட்டை போட்டுறாதீங்க, வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஏன்னா படத்துக்கு தான் ஹீரோவாக இருப்பாங்க, நிஜத்தில் வந்து களத்தில் நிற்கணும்ல. சரிங்களா? மயக்க பிடிச்சி டெய்லி பேசுகிறவங்க 10 மீட்டிங் நல்லா பேசிட்டா 100வது மீட்டிங் கடன்னு என்னென்னாலும் பேசலாம், யாருன்னாலும் பேசலாம். சரிங்களாம்மா? விதமான சாதி மத பாகுபாடு எதுவுமே இல்லாமல் தான் மருத்துவமனை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கேன். என்னடா டாக்டராக திடீர்னு அரசியலுக்கு இவனாலலாம் செய்ய முடியுமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. 2019 ஒரு மாவட்ட கவுன்சிலர் இருந்து நம்ம வந்து பிரதானமாக ஒரு கட்சியில் நம்ம வந்து மாவட்ட கவுன்சிலராக நம்ம பணியை நம்ம செய்திருக்கோம். பிரித்து மாற்றி போட்டுறாதீங்க. இதே இடத்துல தானே இருக்கோம். நான் 4.5 லட்சம் பேர் வைத்தியம் பார்த்துருக்கேன். பெய்டு டாக்டர் தான் இருந்தாலும் 1 லட்சம் பேர் நான் இருந்ததுனாலேயே உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அப்படிலாம் நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு இதே இடத்துல தான் இருப்பேன். எனக்கு ஒரே வீடு, ஒரே அட்ரஸ். எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த தேர்தலில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள்லாம் மனசு வச்சு உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டு பிள்ளை தானே, சரி, எல்லா பணியும் செய்திருக்கேன். சமூக பணி, சமுதாய பணி, அனைத்து பணியும் நான் முன்னிருந்து எடுத்து நடத்திருக்கேன். இது வந்து ஒரு படித்து வாங்கக்கூடிய பட்டம் கிடையாது. கூட 1 மணி நேரம் படித்து ஒரு 10 மார்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. இது வந்து நம்ம மக்கள் நம்ம மனசில் ஆழமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். இல்லைன்னா வெற்றிங்கிறது அரிது தான். வெற்றியை எளிதாக்கணும்னா நீங்களாம் மனசு வைக்கணும். நீங்கள் எனக்கு வேறு யாரும் கிடையாது, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள். நீங்கள் அனைவரும் ஒரு ஓட்டு இல்லை, உங்கள் மூலியமாக ஒவ்வொருத்தரும் எனக்கு 10 ஓட்டு வாங்கி கொடுக்கணும். பரமக்குடி எங்கே இருக்குது? இந்த இருக்குது, 18வது கிலோமீட்டரில் பரமக்குடி இருக்குது. அந்த தண்ணியெலாம் எங்கே போகுது? கடலுக்கு போயிட்டு சேரும். அந்த தண்ணியை 79 வருஷமாக சிந்திக்கலையா இந்த பக்கம் நம்ம பகுதிக்கு கொண்டு வரணும்னு? கொண்டு வந்தால் தானே நம்ம பகுதி தண்ணி ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கும், தண்ணி வசதி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அதை 100% கொண்டு வருவேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. அதனால் நீங்கள் இந்த தடவை வாய்ப்பை கொடுங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே இருந்துருது, ஸ்டாட்டிக்காக இருந்துருது. ஒரு ஊரில் வந்து 8வது வந்துச்சுன்னா 8வது தான். அப்போ அந்த நிலையமும் மாற்றணும். ஒரு எதிர்ப்பை ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ளதில் எழுத்தும் அது மிக முக்கியம். அது மாதிரி இந்த தடவை ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு வாங்கி கொடுத்துடணும். சரிங்களாமா? நம்ம 100% நம்மளுடைய பூத்தில் நீங்கள் போல் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன்மா. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சின்னம் தென்னந்தோப்பு, நமது சின்னம். நம்மளுடைய சின்னம் நம்மளுடைய வாக்கு செலுத்துவீங்கன்னா தென்னந்தோப்பு வெற்றி சின்னம். நன்றிங்கம்மா. நன்றி. அது பிரதான கட்சிகள் அனைத்துக்குமே நீங்கள் வாக்கை செலுத்தியிருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கணக்கில் தான் அவங்களும் வந்திருக்காங்க.
அதாவது ஒவ்வொரு முறையும் வெளியூர்காரங்களையே நம்ம பகுதியில் வேட்பாளர்களாக பிரதான கட்சிகளும் சரி, இன்னைக்கு இப்போ மலேசியாவில் இருந்தெல்லாம் ஆளை இறக்கிட்டாங்க. முதலத்தூர் தொகுதிக்கு வேட்பாளராக போடுறதுக்கு இப்போ சீமான் கட்சியில் நிற்கிறவங்கலாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அவங்க தான் அக்காவும் டாக்டர் தான். பெரிய கட்சி விழாக்களும் அந்த நேரங்களில் தான் வருவாங்க. இல்லை ஏதோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டும்தான் சமாளிக்கிறதுக்காக வருவாங்க. கிடையாது அவங்கள மாதிரி நீங்கள் 4 PA 5 PA எல்லாம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் முடிஞ்சால் பார்க்குறது இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போகிற சூழ்நிலையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நான் தான் கிராம பெரியவர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, தங்கைமார்களை, தம்பிமார்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 70-80 வயசுலேயும் இன்னைக்கு நம்ம எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு இது ஒரு கௌரவ பொறுப்பாக, கௌரவ பதவி போல் எண்ணிக்கிட்டு மறுபடியும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று யாருமே இந்த மண்ணின் மைந்தர்களாக கிடையாது. நம்ம கண்ணத்தான் சுற்றி உள்ள யாரோ ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவருக்கு நின்றால் தானே உங்களுடைய நல்லது கெட்டது தெரியும். இப்போ நம்ம மதுரையில் இருந்துக்கிட்டோ இல்லை வேறு ஊரில் இருந்துக்கிட்டோ மெட்ராஸில் இருந்துக்கிட்டோ ஒரு சில நேரங்களில் பஞ்சாயத்து தலைவர்களாக வரும்போது கூட சிரமங்கள் ஏற்பட்டுருது. இந்த முறை உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் செலுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன்மா.